அன்பான நண்பர்களே, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் தான் உண்டு. இல்லை பெட் நேம்னு சொல்லி செல்ல பேர் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு அநேக நாமங்கள், ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு பேர். அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள். வேதத்தில் சாமுவேல் எபினேசர்னு ஒரு தூணை நிறுத்தி கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் பிலிஸ்தீருக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு எபினேசரில் கூடியிருக்காங்க. கூடி இருக்கும் பொழுது அவங்க நினைச்சாங்க, ஆண்டவருடைய பெட்டி நம்ம கூட இருந்தால் நமக்கு ஜெயம் வந்துடும், நமக்கு அவங்கள தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க முறிந்தோடுறாங்க பிலிஸ்தீருக்கு முன்னாடி. ஆண்டவருடைய பெட்டி பாளையத்திற்கு கொண்டு வராங்க. ஆனா ஆண்டவருடைய பெட்டி பிடிக்கப்பட்டுருது, வெற்றி கிடைக்கல. ஓடுறாங்க பயந்து. அநேகர் கொலை பண்ணப்படுறாங்க. 20 வருஷம் அப்படியே போகுது. அப்போ சாமுவேல் என்ன பண்றாரு, ஆண்டவரை தேடும்படி மக்களுக்கு சொல்றாரு. எல்லாரும் மிஸ்பாவிலும் கார்மெல்லையும் கூடுறாங்க. ஆண்டவரத்துல கண்ணீர் விடுறாங்க. அவங்க ஆண்டவரை நேசிக்காம, ஆண்டவரை தொழுது கொள்ளாம உலகத்தில் உள்ள எல்லாரையும் தொழுது கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் விரோதமா பாவம் செஞ்சிருந்தாங்க. அப்போ சாமுவேல் சொல்றார், தேவனை தேடுங்க, உங்க இருதயத்தை முழுசா ஆண்டவரை கொடுங்க. நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை முழுமையா தேடுறோம், நம்புறோம்? எல்லாரையும் வச்சிருக்கிறோம், உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உள்ளத்துல நேசிக்கிறது. இயேசுவை நேசிப்போமா, நமக்கு மெய்யாவே வெற்றி உண்டு வாழ்க்கையில். அவங்க அழும் பொழுது ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தார். பிலிஸ்தீர் அவங்க பக்கமே வரல, அவ்வளோ சமாதானத்தை கொடுத்தார். உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி சமாதானம்? தேடுங்க ஏசப்பாவை, வாங்க நம்ம தேடுவோம், பெரிய வெற்றியை காண்போம். God bless you, my friends. Thank you. Bye-bye.